ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் அகாடமி. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎட் கமிஷனோட டிஎல்எம்ஸ் பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூஸ் சார்ட்ஸில் வந்து எப்படி பண்ணலாம், அதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம், ப்ளஸ் வந்து சார்ட்ஸ்லேயே வந்து என்னென்ன மாடல்ஸ் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபுல்லாக மேக்ஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சார்ட்ஸு டிஎல்எம்ஸ் வந்து ஃபார் பிடிஎஃபாக வேணும், உங்களுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கோ எல்லாமே எனக்கு வந்து பிடிஎஃபாக வேணுன்றவங்க வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் போடுங்க. ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் ஆஃப் எல்லாம் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து எனக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இண்டிவிஜுவல் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து நான் அனுப்பி கொடுப்பேன். ஸோ வந்து எப்படி கண்டினியூஸ் சார்ட்ஸ் வந்து பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூஸ் சார்ட் வந்து எப்படி பண்ணலான்றது வந்து பார்க்கலாம். கண்டினியூஸ் சார்ட் வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து எப்படி வந்து ஈஸியாக 5 மினிட்ஸில் கட் பண்ணி எடுக்கிறது. ஒரு 4 or 5 டெடி பேர்ஸ் வேணும், ஆப்பிள்ஸ் வேணும், இல்லை ஆரஞ்ச் ஷேப் வேணும் அப்படின்னா வந்து எப்படி 5 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனுமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் டெடி பேர் மாதிரி நான் ஒரு 5-6 சார்ட் இது வந்து ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் சார்ட்டில். ஸோ மேலே வந்து நான் பார்டருமே வந்து நான் பிளாக் ஸ்கெட்ச் போட்டு நான் பார்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் டைப்ஸ்ன்னு போட்டு நான் ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வந்து கண்டினியூஸ் சார்ட்டை வந்து அதோட டைப்ஸை வந்து கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஆங்கிள்ஸ்னால் என்ன, அக்யூட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு டிப் என்னென்னா வந்து எப்பயுமே வந்து ஹோல்ஸ் நான் வந்து போடும்போது ஹோல் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா நீங்கள் போய் தொங்க விட்டீங்க அப்படின்னா இது ஆஃப்லைன்லையா நீங்கள் போயிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஆஃப்லைனில் பண்ணும்போது நிறைய இது கஷ்டப்பட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து ஜஸ்ட் வந்து 5-10 ருபீஸ் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஹோல் ப்ரொடெக்டர் வந்து ஒரு ஷீட் வாங்கிட்டு நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே வந்து இது ஒட்டிடுங்க. ஸோ உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலர்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் அப்படியே ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக வாங்கி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு நான் இந்த மாதிரி த்ரெட் கட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அது வந்து வராது. ஸோ பிய்யாது, அவ்வளோ சீக்கிரம் பிய்யாது. ஸோ நெக்ஸ்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா அதோட காதோட இதோட காலை வந்து அதோட காதோட வந்து நான் கட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு ஷேப்போட இன்னொரு ஷேப் நீங்கள் ஒரு சார்ட்டோட இன்னொரு சார்ட் நீங்கள் வந்து இது கட்டும்போது வந்து ரெண்டும் அப்படியே மேட்சாக உங்களுக்கு செயின் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கண்டினியூஸ் சார்ட் போட்டிங்கன்னா. ஸோ இதுதான் வந்து நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்தது வந்து நான் வந்து அதோட த்ரெட் வச்சு நான் வந்து கட்டியிருக்கேன். மேட்சிங் த்ரெட் வந்து ப்ளூ சார்ட் இருக்கிறதுனால வந்து ப்ளூ கலர் த்ரெட் உள்ளன் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கண்டினியூஸ் சார்ட்டு நான் வந்து ஓலைச்சுவடி மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கலர் செலோ டைப்ஸ் வந்து விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வந்து நான் குட்டியாக வெட்டிட்டு ஸோ இந்த மாதிரி கலர் செலோ டைப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேக்காகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு இதை வந்து ஓரம் நான் வந்து ஒட்டிட்டு ஸோ ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் வந்து 5 or 6 பீஸஸாக நீங்கள் வந்து அதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு கோல்டன் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஒரு 10 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு ஸோ நான் அதில் வந்து நடுவில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்றது வந்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஜஸ்ட் வந்து 4 சைட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கேன், அவ்வளோதான். நான் 2 சைடு தான் ஹோல் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடும் மட்டும்தான் நான் ஹோல் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் வந்து நான் ஹோல் போட்டுட்டு நான் அதுவுமே எப்பயுமே வந்து நான் ஹோல் ப்ரொடெக்டர் வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஹோல்ஸ் வந்து பியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் செட்டுக்காக போட்ட வந்து ஒரு கண்டினியூஸ் சார்ட்டு. ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கீழே உள்ளது எல்லாமே வரும். ஸோ இதை நீங்கள் டிஸ்பிளேலையுமே வந்து இப்படி நீங்கள் காட்டிக்கலாம். கொஞ்சோண்டு நீங்கள் வந்து அந்த கயிறை லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் செட்டுக்காக வந்து போட்டது, மேக்ஸ்க்காக போட்டது. ஸோ இந்த மாதிரி குட்டி டைப்ஸு சப் டைப்ஸ் நீங்கள் இருக்கிற டாபிக்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். ஓலைச்சுவடி மாதிரி நீங்கள் வந்து போடலாம். ஸோ எம்டி செட்டு, ஃபைனைட் செட்டு, சிங்கிள்டன் செட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து கட்டி தொங்க விடுறதாலும் விடலாம். நான் ஜஸ்ட் வந்து ட்ராவல் பர்பஸ்க்கு இது எல்லாத்தையும் மடித்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம காலேஜ் வரைக்கும் வந்து இதை எல்லாமே பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஹோல் போட்டு. ஸோ 2 சைட்ஸ்லையுமே அந்த மாதிரி நான் த்ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ லாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபுல்லாகவே நான் வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்து நீ மாட்டி ஹேங் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் ஜஸ்ட் அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டாலும் சரி. நீங்கள் வந்து டிஸ்பிளேல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கண்டினியூஸ். நீங்கள் எடுத்து காட்டவும் செய்யலாம். அது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். இது ஒரு டைப் ஆஃப் கண்டினியூஸ் சார்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சார்ட்லேயே வந்து நான் அப்படியே வந்து வெட்டியிருக்கேன். ஸோ சர்க்கிள் ஷேப்பாக வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரி நான் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்டிக் பண்ணலை, நான் அப்படியே வெட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ மேலே வந்து நான் ஒரு மங்கி ஷேப் வந்து வரைஞ்சி தனியாக ஒரு சார்ட்டில் வந்து நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ அது பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ரேஷன் ஆன் சர்ட்ஸோட இது வந்து நான் போட்டிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் ஆன் சர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து அதே மாதிரி டிவிஷன் ஆன் சர்ட்ஸோட ஃபார்முலா வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டினியூஸ் சார்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவும் அப்படியே வெட்டி நீங்கள் சார்ட்டை வந்து நீங்கள் மடக்கியும் செய்யலாம், ஜஸ்ட்டு அப்படியேவும் செய்யலாம். நீங்கள் தனித்தனியாக வெட்டி ஒட்டுறதுக்கு ஒன்று வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து சார்ட்லேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ட்ரா பண்ணி வரைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே வெட்டிடலாம். ஸோ இது மட்டும் வந்து நான் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல் ப்ரொடெக்டர் போட்டு ஒரு ஹோல் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணுறோம் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கண்டினியூஸ் சார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கேட்டர்பில்லர் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் சார்ட்லேயே. அதுவும் வந்து கண்டினியூஸாக நான் வந்து அப்படியே கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் 2 செட்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் வந்து நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட் நான் கட் பண்ணி ஒரு சிங்கிள் பீஸாக எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணேன். ஒரே சைஸாக வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரே சைஸாக மடிச்சிட்டேன். ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சார்ட் பீஸ் வெட்டிட்டு நான் வந்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் வந்து நான் வந்து கேட்டர்பில்லரோட அந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து வெட்டிட்டு இதில் வந்து நான் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ கலர் பேப்பர் ஒட்டிட்டு நான் வந்து கேட்டர்பில்லரோட ஷேப் அதோட பார்டர் மட்டும் நான் வந்து அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்து நான் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படியே ஒரு செயின் மாதிரி போட்டு நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு காது மாதிரி கூட நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இந்த ஒரு பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஜஸ்ட் ட்ராவல் பர்பஸ்க்கு நமக்கு வந்து விழுந்துருன்றதுக்காக நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கேட்டர்பில்லர் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டினியூஸ் சார்ட் தான். நான் வந்து ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் வந்து கலர் ஒட்டியிருக்கேன். உள்ளெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் சார்ட்டை பார்டர் போட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியான ஒர்க்காக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வெட்டாமல் நீங்கள் வந்து வெறும் ஹெக்ஸகன் ஷேப்லேயே வச்சுட்டு அப்புறமா வந்து நான் வந்து ஹெக்ஸகன் ஷேப் போடல, ஜஸ்ட் நான் வந்து சர்க்கிள் அந்த மாதிரி வெட்டியிருக்கேன். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக நான் வந்து வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னா அதாவது அந்த ஃபஸ்ட் பார்ட் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். அது வந்து அழகாக ஒரு கண்டினியூஸ் சார்ட்டாக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நான் சார்ட்லேயே வந்து இந்த மாதிரி வெட்டிட்டேன். ஒரு ட்ரீ ஷேப்பாக வந்து நான் வெட்டியிருக்கேன். ஸோ வெறும் சார்ட்டாகவே போட்டாலும் ஒரு லுக்காக இருக்காது அப்படின்றதுனால நம்ம சார்ட்லேயே வந்து ஒரு வெரைட்டி கொடுக்கலாமேன்றதுக்காக பண்ணது தான் இது. ஸோ சார்ட்டை வந்து இது வந்து என்ன கண்டினியூஸ் சார்ட்டாக வருமா, இது வந்து ஃப்ளாஷ் கார்டாக வருமானு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சார்ட் மாதிரி தான் வரும். நான் வந்து பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த சார்ட்டோட சைஸுக்கு தான் வரும் இது. ஸோ இதை வந்து நான் வெறும் ரெக்டாங்கிள் ஷேப்பு நம்ம சார்ட்டாக கொடுக்காம நான் ட்ரீ ஷேப்பாக வந்து வெட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லைக் டேர்ம்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன், லைக் டேர்ம்ஸ் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரீ ஷேப்டு ஒரு சார்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒன்றும் வேலை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஷேப் மட்டும் வரைஞ்சிட்டு நான் வந்து ஓரத்தில் வந்து நான் வந்து கலர் செலோ டேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி கலர் செலோ டேப்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சார்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப் பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து சார்ட்டை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது நான் வந்து டேட்டா அண்ட் டைப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட இது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஹெக்ஸகன் ஷேப் வந்து ஜஸ்ட் வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி கலர் செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணி ஓரம் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஓரம் வந்து ஒரு செலோ டேப் போட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா தான் வந்து பியாமல் இருக்கும், மடங்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் செலோ டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிட்டர் இல்லாத செலோ டேப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இதோட
சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த திக்னஸ் வித் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சில டைப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஒட்டினீங்கன்னா ஃபுல்லாக பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து எப்பவுமே குட்டி டைப்ஸ் தான் வந்து இதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹெக்ஸாகன் ஷேப்பில் வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஷேப்பில் வந்து நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன். ஸோ ஒரு மேலே ஒரு ஹெக்ஸாகனு, சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு ப்ளஸ் ஒரு ஹெக்ஸாகன் மாதிரி நான் அப்படியே வெட்டிட்டு இதை எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்றது காட்டுறேன். நான் 3ஆக வந்து ஹெக்ஸாகனாகவே வந்து பார்டர் போட்டு பிரித்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து நான் நடுவில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஃபோல்ட் வரும். ஸோ 3 லைன்ஸாக வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இந்த டிப்பை இதுலேருந்து ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹெக்ஸாகன் முடியுது இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அதே மாதிரி ஒரு பேரலாக வந்து ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து 3ஆக வந்து வரைஞ்சிட்டு ஜஸ்ட் வந்து இந்த நடு லைன் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ அதே மாதிரி கீழேயே நீங்கள் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிட்டு இது ரெண்டையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நான் வந்து நடுவில் ஒரு 2-3 சென்டிமீட்டர் வந்து விட்டுட்டு இதை மட்டும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்து இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை நான் மேலே பார்த்து ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா வந்து இந்த ட்ரையாங்கிளும் உங்களுக்கு வந்து இந்த லைனும் வந்து உங்களுக்கு மடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இப்படி மடிஞ்சிடும். ஸோ வந்து இன்னொரு குட்டி ஹெக்ஸாகன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இங்கேயும் வந்து ஸோ மேலே வந்து நான் இந்த ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மேலே இந்த 2 சைடையும் வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆயிடும். ஸோ உள்ளேயும் வந்து ஒரு ஹெக்ஸாகன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ டேட்டா டைப்ஸ்னு சொல்லிட்டு டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து சார்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டைப்பு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.